போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கம் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகளின் நலனை காக்கவும் அரசின் கவனத்தை ஈர்க்கவும் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ராமகவுண்டர், மாநில தலைவர், தேசிய செயலாளர், இந்திய மஞ்சள் விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஊராட்சியை போச்சம்பள்ளி ஒன்றியமாக உடனடியாக தரம் உயர்த்த வேண்டும். 13 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள திட்டம் நீர்ப்பாசனம். பதேனா கால்வாயை குள்ளம்பட்டி ஊராட்சி வரை நீட்டித்து அப்பகுதிக்கு தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளின் முழு விவசாய பயிர் கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். சந்தம்பட்டி அரசு தொடக்க பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். மத்தூர் பகுதியில் வீசிய சூறாவளி காற்று மற்றும் ஆலங்கட்டி மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு புதிய பாதிப்பு கணக்கெடுப்பு நடத்தி உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் வட்டாட்சியர் மோகன் அவர்களிடம் விவசாயிகள் சங்கம் சார்பில் ராமகவுண்டர் மனு அளித்தார். கடன் முழுவதும் தள்ளுபடி செய். தமிழக அரசு விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய். தமிழக அரசு ஆலங்கட்டி சூறாவளியால் ஏற்பட்ட இழப்பிற்கு உடனடியாக இழப்பீடு வழங்கு. ஆலங்கட்டி சூறாவளி இதனால் ஏற்பட்ட இழப்புக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கு. ஏமாற்றாது தமிழக அரசு காட்டாகரம் ஏரியிலிருந்து உள்ளம்பட்டி ஏரி வரை புதிய கால்வாய் அமைத்திடு. ஏரிக்கு தண்ணீர் வழங்கிடு. ஏமாற்றாது விவசாயிகளை ஏமாற்றாது. விவசாயிகளை வஞ்சிக்காதே. சூறாவளி காட்டினால் சேதத்தினால் ஏற்பட இழப்பீடு கொடு. இந்த பழையதள கால்வாய் வந்து காட்டாகரம் வரை அதை எங்கள் குளம்பட்டி வரை நீட்டிக்கணும். 2வது பாயிண்ட். அடுத்தது விவசாயிகள் கடன் தள்ளுபடி முழு கடனும் தள்ளுபடி தேர்தல் சந்தம்பட்டியில தொடக்க பள்ளி ஒன்று இருக்கு. நீங்க சும்மா ஒரு வார்த்தை சொல்ல. தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளுடைய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தமிழக முதல்வருக்கு தவறான வழிகாட்டுதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சட்டசபையிலே விவசாயிகளை கேவலப்படுத்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் முதல்வர் பேசுகிறார். அதை தவிர்க்க வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே போச்சம்பள்ளி 13 ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றியம் ஆக்குறேன்னு சொல்லி இதுவரைக்கும் செய்யலை. போச்சம்பள்ளி ஊராட்சி ஒன்றியமாக ஆக்க வேண்டும். தென்பெண்ணை ஆற்றினுடைய தண்ணீர் படையதளா வழியாக காட்டாகரம் வரை வருகிறது. காட்டாகரத்திலிருந்து குள்ளம்பட்டி வரை இந்த கால்வாயை நீட்டிக்க வேண்டும். சந்தம்பட்டி துவக்கப்பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டும். மத்தூர் பகுதியிலே சில வாரங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய சூறாவளி காற்று ஆலங்கட்டி மழையாலும்
வீசியதனால் மரங்கள், வீடுகள், கூரைகள், கிரீன் ஹவுஸ்கள், நேரப்பட்ட மாங்காய்கள்லாம் சேதாரம் ஏற்பட்டுவிட்டது. பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு. அரசு உடனடியாக இந்த பேரிடர்களை சேர்த்து அதற்குண்டான இழப்பீடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சந்தூர் கூற்றோடு பகுதியிலே இருக்கின்ற டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசுக்கு இந்த கோரிக்கையை வைத்து இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சந்தூருக்கு தென்பெண்ணையாற்றிலிருந்து வழியதள கால்வாய் காட்டாகரம் வரை வருகிறது. அந்த கால்வாயை சந்தம்பட்டி, புள்ளம்பட்டி ஏரி வரை கொண்டு வர வேண்டும். இன்னொன்று, பாலியகுழி ஏரியிலிருந்து வருகின்ற கால்வாய் சந்தூர் வரை வருகிறது. 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது கால்வாய் வெட்டி, இன்னும் தண்ணீரே சந்தூர் ஏரிக்கு வழங்கலை. இந்த ஆண்டாவது உபரி நீரை சந்தூர் ஏரி வரை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உடனடியாக அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.